புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் தேதி வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு வரும் ஏப்ரலில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதற்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் கமிஷன் ஈடுபட்டுள்ளது. பிப்ரவரி 26, 27இல் தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தமிழகம், புதுச்சேரி வந்தார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, தலைமைச் செயலர், டிஜிபி மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடந்தது. அசாமிலும் தனது ஆலோசனையை தேர்தல் கமிஷன் முடித்துள்ளது. தலைமை தேர்தல் கமிஷனர்களின் கேரள பயணம் நேற்று முடிந்தது. நாளை முதல் 2 நாட்கள் மேற்கு வங்கத்தில் பயணம் செய்கின்றனர். டெல்லியில் வரும் 11ஆம் தேதி சமூக ஊடக நிறுவனங்களுடன் தேர்தல் கமிஷன் ஆலோசனை நடத்துகிறது. அதன்பின் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அட்டவணை இறுதி செய்யப்பட்டு வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்க தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதையெல்லாம் கருத்தில் வைத்துதான் வரும் 13ஆம் தேதி அசாமில் பிரதமர் மோடி பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 5 மாநில சட்டசபை தேர்தலுடன் பல மாநிலங்களில் காலியாக உள்ள லோக்சபா, சட்டசபை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. மேற்கு வங்கத்தில் 5 முதல் 7 கட்டமாக தேர்தல் நடத்தப்படும். தமிழகம் உள்ளிட்ட மற்ற 4 மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது.